தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதியை ஆதரித்து மக்களோடு மக்களாக அமர்ந்து வாக்கு சேகரிப்பு. நரிக்குறவ மக்கள் மேயர் ஜெகன் பெரியசாமிக்கு பாசி மாலை அணிவித்து திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதிக்கு எங்கள் ஓட்டு என வாக்குறுதி அளித்தனர். தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி எம்பி மீண்டும் போட்டியிடுகின்றார். இவர் மற்ற வேட்பாளர்களை ஆதரித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதால் தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் கனிமொழி கருணாநிதி எம்பிக்கு ஆதரவாக திமுக பொதுக்குழு உறுப்பினரும் தூத்துக்குடி மாநகராட்சி மேயருமான ஜெகன் பெரியசாமி வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றார். நடத்துங்க எல்லாம் உதவி ஆதரவு கொடுங்க. நம்ம பஸ் ஸ்டாண்டு தரம் வாய்ந்தது, ஊரே தரம் வாய்ந்தது. இதில் போய் முட்டி அந்த சந்தைக்கே உள்ள உதயசூர் ஓட்டு போடுங்க. தூத்துக்குடி மாநகர பகுதியில் தூத்துக்குடியில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளை விட அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதன் அடிப்படையில் இந்த தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார். அந்த வகையில் இன்று இரவு தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம் மற்றும் அதன் அருகே அமைந்துள்ள வணிக வளாகங்கள் ஆகியவற்றில் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுடன் அமர்ந்து அவர்களிடம் திமுக அரசு செய்துள்ள சாதனைகள் மற்றும் மாநகராட்சி சார்பில் தூத்துக்குடி மக்களுக்கு ஆற்றியுள்ள பணிகள் மற்றும் மழை வெள்ளத்தில் தமிழக முதல்வர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி கருணாநிதி எம்பி, அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் ஆகியோர் சிறப்பாக செயல்பட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்தது உள்ளிட்டவை எடுத்து கூறி வாக்குகளை சேகரித்தார். மேலும் ஒவ்வொரு வாக்காளரும் திமுக அரசின் சாதனைகளை சொல்லி அதிமுக மற்றும் பிஜேபியினர் வாக்குகளையும் ஒருவர் 100 வாக்குகளையும் சேகரித்து கனிமொழி கருணாநிதி எம்பியை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க உழைக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் பேருந்து நிலையத்தில் வாக்கு சேகரிக்கும் பொழுது நரிக்குறவ மக்கள் மேயர் ஜெகன் பெரியசாமிக்கு பாசி மாலை அணிவித்து எங்கள் ஓட்டு கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிப்போம் என உறுதி அளித்தனர். ஜெயிக்கணும். இந்த தொகுதி மக்கள் எல்லாம் நல்லா நம்ம ஐயா ஜாதி ஜெயிக்கணும். தூத்துக்குடி மக்கள் ஐயா பெரிய நம்ம இது கூட இருக்கோம். தெரியும் அம்மா கனிமொழி மக்கள், அம்மா கனிமொழி கனிமொழி அம்மா சிஎம் நல்ல வாக்கு நல்ல வாக்கு. சாப்பாடு இப்படி இருக்கிறாள் வாங்கி கொடுத்துருவாங்க. அப்படி அவ்வளோ தூரம் ஆசி போய் லெஃப்ட் போய் அங்கே போயிடுவோம். சரி வேற என்ன எல்லாம் இழுத்துடலாம்ல. உங்கள்கிட்ட தான் கேட்கணும். சரி, இங்கே நிற்கிற எல்லாம் கவனிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டு கட்டினதுலேருந்து தலைவர் கலைஞர் காலத்தில் வந்தது.
அதுக்கப்புறம் முதலமைச்சர் காலத்தில் என்ன அப்கிரேட் அங்கே ஸ்மார்ட் சிட்டி பஸ் ஸ்டாண்டு இங்கே என்ன இவ்வளோ நம்ம தூக்கிட்டு தான் அணைச்சிட்டு இருந்தோம். நிறையா பஸ்ஸு புது பஸ்ஸு எல்லாம் தெரிஞ்சு நீங்கள் என்ன செய்யணும்னா எல்லாம் இப்போ நம்ம வேண்டியாடு நம்ம கட்சியில் உள்ளவங்க கூட்டணி கட்சி இருப்பீங்க, இந்த பகுதியை சார்ந்த எல்லாம் நம்ம அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்கோம். ஓட்டு வந்து ஒரு ஆளுக்கும் குறைஞ்சு 100 ஓட்டு வச்சுக்கலாம், ஈஸியாக வாங்கலாம். நான் வந்து ஆலப்பாஞ்சு ஓட்டு கூட உங்களால் மார்க்சிஸ்ட் காண்டி போட்டேன், எங்கள் அண்ணன் ரவீந்திரன் காண்டி போட்டேன் அப்படிங்கிறது மாதிரி இந்த சுரேஷ் காண்டி போட்டேன் அப்படிங்கிறதுக்காண்டி எல்லாத்துக்கும் பங்கு இருக்குது. அதை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. காலையிலே நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டாம். நான் 100 ஓட்டு வாங்கி கொடுத்தேன்னு சொன்னால் தான் நம்மளோட இலக்கு அடைய முடியும். நம்ம செஞ்சதுக்குள்ள வேலை, அது மாநகராட்சி பணியாக இருக்கட்டும், வெள்ள பணியாக இருக்கட்டும், இங்கெல்லாம் எப்படி கிடந்து உங்களுக்கு தெரியும். டக்கு டக்குன்னு நிறைய பேர் முதலமைச்சர் உத்தரவு பேரில் நம்ம சுற்றி கண்ணுக்கா மந்திரி நம்ம நேரம் வந்தாங்க, எல்லாம் வந்தோன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சுது. ஆனால் அனைவரும் பார்த்து எல்லாம் நிறைய ஓட்டு வாங்கிட்டு வரணும், செஞ்சுட்டு தான் கேட்கும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இது நம்ம கட்சி ஓட்டு, இது பொது ஓட்டு, இது ஏடிபி ஓட்டு, பிஜேபி ஒன்று கிடைக்காங்க. ஏடிபியும் பிஜேபியும் ஓட்டு போட ரெடியாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் பேசி ஓட்டை வாங்கினதான் அவங்களோட வேலை, சரியா? அனைவரும் அதனால் பார்த்துக்கோங்க. தொடர்ந்து 6 தொகுதி நம்மளுக்கு, 6 தொகுதி தான் ஒரு எம்பி, தூத்துக்குடி எம்பி தொகுதி. அது நம்ம தான் லீடிங் போனாட்டியும் கூட இந்த ஆட்டி நம்ம கூடணும், யாரையும் ஊழியர் கூட்டத்தை முடியாச்சு. அதுக்கு தான் இதோட நடவடிக்கை. கண்டிப்பாக கூட நம்பிக்கை இருக்குது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.